ஹாய் மக்களே, பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானோடனே அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பொரியட்டும். அதோட 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நல்லா பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 3 நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதில் சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தமாக சேர்த்துக்கிறோங்க. இந்த சிக்கனுக்கு நீங்கள் தண்ணி விட வேணாம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலையே நல்லா மசாலாவோட சேர்ந்து வதங்கி வரட்டும். இந்த சிக்கனை சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டிட்டு இதோட கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறணும். ஏன்னா அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி கொத்தமல்லி, புதினா தூவி நல்லா பெரட்டி வேக விட்டுரும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் சிக்கன் மசாலா போட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணி விட வேணாம். சிக்கனில் இருக்க தண்ணியிலையே அப்படியே குக் ஆகட்டும். ஈவனாக பெரட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு ஆரம்பத்துலேயே சேர்க்காதீங்க. சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் மசாலா அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இல்லைன்னா உப்பு அதிகமாக போயிடும். இப்போ சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வேக விடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ரெடி.